வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, பணத்தை சேமிக்காமல் கஷ்டப்படும் ஜாதகம் இதுதான் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். இது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். இதை எல்லாரும் பாருங்க. முடிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வைங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல பணகிரகம் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க நம்ம ஜாதகத்துல. உங்களுக்கும் அதுதான், எனக்கு அதுதான். பணகிரகம் அப்படின்னா யாருன்னா, பெரிய பணத்தை சொல்லக்கூடியவர் குரு. சின்ன பணம், அன்றாட செலவு, லட்சங்கள்ல சொல்லக்கூடியது சுக்கிரன். கோடிகள்ல அதாவது மில்லினியம், அப்படி மில்லினியர் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்தையும். அவர் மல்டி மில்லியனியர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள குரு. அவர் லட்சாதிபதிப்பா. அவருக்கு என்ன அப்படின்னா அவர் சுக்கிரன். அப்ப இவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஜாதகத்துல எலிஜிபிள் பிளானட். முதல்ல உங்க ஜாதகத்துல குருவோ சுக்கிரனோ நல்ல பலம் பொருந்தி இருந்தாங்கன்னா பணத்தை நல்ல நிலையில் எடுத்து செல்ல முடியும். உங்கள் கையிருப்பு இருக்கும். இல்லைன்னா பணத்தை உங்களால சேமிக்க முடியாது. இதுல சுக்கிரன் உங்க ஜாதகத்துல பலம் பொருந்தி இருந்துட்டாங்கன்னு வைங்க, கண்டிப்பா பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. குரு பலம் பொருந்தி இருந்தா பேங்க் பேலன்ஸ் நல்லாவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், சுக்கிரன் ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம், கேந்திர திரிகோணங்கள், நட்பு வீடு, குரு சுக்கிரன் சேர்க்கை, சனி சுக்கிரன் சேர்க்கை, குரு சனி சேர்க்கை, இவங்க எல்லாமே பணத்தை எப்படியாவது கொஞ்சம் வச்சிருப்பாங்க. இவங்களால பணம் இல்லைன்னா இருக்க முடியாது. இவங்க யாராவது கூட வந்தாங்கன்னா இவங்க தான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க பணத்தை எடுத்து. மற்றவங்க செலவு பண்ணுறதுக்காட்டு உடனே எடுத்துருந்தா பணம் தரேன்னு தருவாங்க. இந்த கிரக சேர்க்கை, இந்த கிரக பலமெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க தான் செய்வாங்க. அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. பணத்துக்காக அடுத்தவங்ககிட்ட அதிகமாக பணம் வாங்கணும், அதிகமாக எல்லாம் பண்ணணுங்கிற அந்த நினைவு உங்களுக்கு இருக்காது, வராது. ஒரு ஜெனியூனாக பண விஷயத்தில் நடந்துக்குவாங்க. இவங்களை நம்பி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்கள் எந்த அத்தாட்சி இல்லாமல் கொடுத்தாலும் இவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த ஜாதக பலம் இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு நல்லா இருக்கும், தப்பு இல்லாமல் போயிட்டுருக்கும். அப்படி இன்னைக்கு அது ஒரு ஆராய்ச்சியாக ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து குரு முதல்ல வந்துடுறாரு, சுக்கிரன் பின்னாடி இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீன லக்ன ஜாதகம், லக்னத்திலேயே குரு, சுக்கிரன் 5ல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ குரு முதல்லயே இருப்பார். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், லக்னத்திலேயே குரு, சுக்கிரன் 4ல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ முதல்லயே குரு இருப்பார், சுக்கிரன் கடைசியா அடுத்த லெவலில் இருப்பார். இது என்ன சொல்ல வருதுன்னா, சுக்கிரன் முதல்லயே இருந்ததுன்னா இளமையில சீக்கிரமே பணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அந்த பணம் வர ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் கடைசியா, குருவுக்கு அடுத்தது சுக்கிரன் போயிருக்காரு அப்படின்னா கடைசி காலத்துல பணத்தை நீங்க மிச்சம் பண்ண மாட்டீங்க. இப்ப கையிருப்பு இருக்கும், கடைசிய கையிருப்பு இருக்காது. இந்த அரசு வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் அந்த சம்பளம் வரும்போது, நல்ல அந்த காசு வரும்போது சம்பளத்தை மிச்சம் பண்ணாம நிறைய செலவு பண்ணிடுவாங்க. நமக்கு தான் எப்பவுமே வருமே, பென்ஷன் இருக்கே அப்படின்னுலாம். கடைசி காலத்துல ஏதாவது தொந்தரவு வரும், அப்ப கையிருப்பு பணம் இருக்காது. ஒரு குழந்தைகளை எதிர்பார்த்து இல்லை கடனை வாங்கியோ அடமானம் வச்சோ அந்த காசை வாங்கி செலவு பண்ணுற நிலைமைக்கு ஆளாகும். இது எல்லாமே குருவுக்கு அடுத்து சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக நடக்கும். அதனால தான் குரு உங்கள் ஜாதகத்தில் இருந்து சுக்கிரன் கடைசியாக இருந்தார்னா பணத்தை சேமிக்கிறதுக்கு தயாராகிடணும். இப்போவே பிளான் பண்ணிக்கங்க. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கொடுப்பின வீடியோ, கிஃப்ட். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயாராகிக்கங்க. இழந்தவங்களை நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை பார்க்குறவங்க நீ சுதாரிச்சுக்கங்க. பணத்தை சேமிக்கணுங்கிற அந்த சிந்தனை வரணும் உங்களுக்கு. எப்படியாவது உங்களால் ஒரு 5000, 10,000, 5 லட்சம், 3 லட்சம் எதுனாலும் சேர்த்து வைங்க. பணம் இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. காசு வேணுங்கிறது ரொம்ப முக்கியம், பணம் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் ஜாதகமே சொல்லுது, நீ சேர்த்து வச்சுக்கோ, அசால்ட்டாக இருக்காத, கடைசியில் சிரமப்படுவீன்னு சொல்லுது. அப்போ நம்ம அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தாமல் நமக்கு தான் வருதே அப்படின்னு நினச்சிடக்கூடாது.
யாருக்கெல்லாம் லக்னத்திலிருந்து முதல் 4 கட்டத்துக்குள்ள குரு சுக்கிரன் இருக்காங்களோ அதெல்லாம் பாலகிரகம், உடனே பணத்தை இளமையில கொடுத்துரும், பின்னாடி கஷ்டப்பட வைக்கும். யாருக்கெல்லாம் ஒரு 6 கட்டம் 7 கட்டம் தள்ளி குரு சுக்கிரன் இருக்குதோ 40 வயசுக்கு மேலே பணம் வரும், சேர்த்து வச்சுக்கணும். முதல்ல குரு இருந்து அதுக்கப்புறம் சுக்கிரன் இருந்தால் பணத்தை சேமிக்கணும். முதல்ல சுக்கிரன் இருந்து கடைசியாக குரு இருந்ததுன்னா இயற்கையாகவே பணம் உங்கள் கையில் இருக்கும், சேமிக்கிற குணமே உங்களுக்கு வந்துடும். அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்குறேன் இல்லைங்களா, இந்த பணம் கையிருப்பு நல்லா இருக்குமா இல்லையான்னு கணவனுக்கு முதல்ல குரு இருந்து மனைவிக்கு பின்னாடி குரு இருக்கிற மாதிரி சேர்த்து வைப்பாங்க. டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த பணம் வரும்போது மனைவி கையில் கொடுத்து பூஸ்டப் பண்ண வச்சுருவாங்க, நல்ல டெவலப் ஆகும், க்ரோத்தாக இருக்கும். மனைவி சுக்கிரன் ஆட்சியாக இருந்துச்சுன்னு உங்கள் ஜாதகத்தில் மனைவி நிர்வாகம் பார்த்து சொல்லுங்க, பொருளாதாரம் கட்டாயம் உயரும், சூப்பராக உயரும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மட்டும் ஆட்சி உச்சம் பலமாக இருந்துட்டாருன்னா மனைவி நிர்வாகம் பார்த்தாங்கன்னா வேற லெவல். இது நீங்கள் உணரணும், இது செக் பண்ணி பாரு, அக்யூரேட்டாக இருக்கும் ரூல். முதல்ல குரு இருந்து பின்னாடி சுக்கிரன் இருக்கு, உங்கள் லக்னத்துக்கு முதல்ல குரு வந்துடுறாரு அப்புறம் சுக்கிரன் வந்துடுறாருன்னா நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ண மாட்டீங்க, திட்டமிடவே முடியாது. இவங்கெல்லாம் தான் பணத்தை கரெக்டாக சேமிக்கிற வழியை பிளானிங்கோட கொண்டு போனீங்கன்னா உங்களால் பணத்தை சேர்த்து வைத்து கொள்ள முடியும், நல்லா இருக்கும். கடைசி காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஒரு 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 எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் மெயின் ரோட்டில் ஒரு 20 சென்ட் இடம் இருக்குது, எனக்கு நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை சார்னா இதெல்லாம் திட்டம் போட்டு சேர்த்து வைக்கிறதெல்லாம் குரு. சுக்கிரன் வாழ்க்கையில் என்னத்தப்பா இருக்குது, என்னத்தை கொண்டு போக போகிறான், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னா அது சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் தான் சுகபோகுகிறோம். குரு அப்படி இல்லை, எல்லாத்தையுமே திட்டம் போடும். குழந்தைகளுக்கு வேணும், மனைவி நல்லா இருக்கணும், அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும், நம்மளும் இருக்கிற காலத்தில் சரியாக பயன்படுத்தணும், இது எல்லாமே திட்டம் போடும். இப்போ சுக்கிரன் கெட்டு போனவங்களை பாருங்க, அவங்களும் பணத்தை சேமிக்கவே மாட்டாங்க, வந்தமா செலவு பண்ணோமா ஜாலியாக வாழ்ந்தோமான் இருக்கணும். இது கதைக்கே ஆகும். தேவைக்கு மட்டும்தான் உங்கள் செலவு இருக்கணும், தேவையானப்பவெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன தேவை. ஒரு ஃபோன் வாங்குறீங்க, உங்களுக்கான தேவை என்ன, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, வாங்கி அதை மிகைப்படுத்தி, இல்லை ஒரு கார் வேணும், நமக்கான கார் வாங்கிக்கலாம். இல்லை சார் என் தம்பி மட்டும் 30 லட்சத்துக்கு கார் வச்சுட்டு நான் மட்டும் 10 லட்சத்துக்கு ஓட்டினா நல்லாவா இருக்குன்னு சொல்லி நீங்களே போய் மண்டையை முட்டிக்கூடாது, அது தப்பு. உங்களுக்கான பிராப்தம் என்னங்கிறத பார்த்து இந்த பொருளாதாரத்தை சேமிக்கிற சக்தியை உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரியான திட்டங்கள் ஜாதக ரீதியாக சரியாக பார்த்துக்கிட்டு குரு சுக்கிரன் எல்லாம் ஆய்வு பண்ணி பணத்தை சேமிக்கலைன்னா கடைசியில் சிக்கலாயிரும், நீங்களே புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு கோல்டன் பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் கிளைண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன், இல்லைன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு சொல்லிட்டு போக தெரியாது எனக்கு. நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, அருமையாக வரணும். நீங்கள் எல்லாரும் நீங்களும் பொருளாதாரத்தில் தன்னிறைவடைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.